தேவனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்த தேவனே, எங்களை நேசித்த தேவனே, எங்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொள்ளாத தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம். வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது கர்த்தாவே, நீர் அணை கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாறாங்கல் எப்பொழுது விழுமோ என்று தெரியவில்லை கர்த்தாவே, நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக இக்கட்டுகளை ஆண்டவரே, ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுடைய நம்பிக்கையே நங்கூரமே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான கர்த்தாவே காரணங்களால் நாங்கள் காயப்பட்டு திரிகிறோம் கர்த்தாவே. சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது ஆண்டவரே. ஆகவே தன்னுடைய சொற்களிலே அதிகமாக பேசுகிறோட களவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. எங்களுடைய காயங்களை ஆற்றுவீராக. நான் உன் ரணங்களை ஆற்றுவேன் என்று எரேமியாவில் சொல்லியிருக்கிறீரே. பலவிதமான காயங்களால் நாங்கள் ஆண்டவரை காயப்பட்டு இருக்கிறோம் ஐயா. வார்த்தைங்கிற காயம் எங்களை ஆண்டவரே நொறுக்கி கொண்டு இருக்கிறது, நெருக்கி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. இந்த காயத்திலிருந்து உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக, உம்முடைய ஆறுதலின் வசனங்கள் எங்களை வந்தடைவதாக இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆரோக்கியமான திட்டு இப்படியும் இருக்குதான்னு கேட்குறீங்களா? திட்டுலேயும் ஆரோக்கியமான திட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், சங்கீதம் 141 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். 5 நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ளு தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். புரியுதுங்களா? நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். பாருங்க, கடிந்து கொள்கிறவனே கடைசியிலே அங்கீகாரம் பெறுவான் என்று நீதிமொழியில் சொல்கிறார். சும்மா மேல்டாப்ப நயவாச்சு ஆமாம் ஆமாம் காணாது காணாது. ஒரு நாளில் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அவர் ஏதோ என்கிட்ட காரியம் ஆக வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டு, நான் சும்மா நாளும் பாருங்கள், சும்மா நாளும் 2-3 காரியங்கள் சொன்னேன். அந்த காலத்தில் பாருங்கள், வெள்ளை காக்காலாம் கருப்பு காக்காட்ட சேரவே சேராதுன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், வெள்ளை காக்கா கருப்பு காக்காட்ட சேராது. என்றைக்கு வெள்ளை காக்காவை பார்த்தோம்? நான் இப்படி 2-3 டூப் விட்டேன். அவர் ஏதோ எனக்கு காரியம் ஆக வேண்டி இருக்குது, என்ன பண்ணிட்டார்? எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் சரிதான்ட்டு இருந்தார். எனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு உடனே நீங்கள் சொல்கிறது சரியில்லைங்க மிஸ்டர் சாமுவேல், யூ ஆர் நாட் ரைட், அப்படி இப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன சாமுவேல் இப்போ என்ன நடந்து போச்சு? நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாக யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி பேசலாமா? நீங்கள் இப்படி செய்யலாமா? நீங்கள் இந்த காரியத்தில் ஈடுபடலாமா? இந்த 3வது பேசுகிறாங்க பாருங்கள், இவங்க தான் நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க. நீங்கள் போகிற ரூட்டு தப்பு, அதே நேரத்தில் உங்களை காயப்படுத்தாத அளவுக்கு இப்படி போனீங்கன்னா எப்படி, இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அதுதான் ஆரோக்கியமான திட்டு. ஆரோக்கியமான திட்டு அவசியமான தட்டு. ஆரோக்கியமான திட்டு ஆளை மாற்றும் மிரட்டு. ஆரோக்கியமான திட்டு அன்புள்ளோர் கொட்டு. ஆரோக்கியமான திட்டு அடுத்த தடவைக்கான ஏட்டு. ஆரோக்கியமான திட்டு ஆசிரியர் கொடுக்கும் லட்டு. ஆரோக்கியமான திட்டு அடுத்த அடிக்கான மெட்டு. ஆரோக்கியமான திட்டு அசிங்கத்தை தடுக்கும் வேட்டு. ஆரோக்கியமான திட்டு ஆட்டுக்குட்டியானவரின் பூட்டு. ஆரோக்கியமான திட்டு அன்னை கொடுக்கும் அன்பு கொட்டு. ஆரோக்கியமான திட்டு அழைத்து செல்லும் மேலே கொட்டு. விதமாக என் நீதிமொழியை சொல்கிறாரு, என் மகனே, நீ உன் தகப்பன் போதகத்தை தள்ளாதே, அவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டு. ஆக இங்கே சொல்லுகிறார், என் தலை அதை அள்ளல தட்டுவதில்லை. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆரோக்கியமான திட்டை கொடுக்கிறார் ஒரு இடத்துல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39-40. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவர்கள் இயேசுவின் பாதத்தரை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், மார்த்தாளவோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரனை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். 41-42. ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ஆரோக்கியமான திட்டை கொடுக்குறார். என்ன திட்டு கொடுக்குறாரு? என்ன காரியத்தை சொல்லுகிறாரு?
மார்த்தாலே மார்த்தால், நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறா. இங்கே சொல்லாமல் அவர்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லை, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்போ வேத வசனத்தை கேட்கணும். நீ மற்ற நாள் பிரியாணி வை, பாயாசம் வை, என்னத்தை அல்வா சுடு, என்னத்தினாலும் செஞ்சுட்டு போ, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆகவே இங்கே ஒரு குட்டுறாரு, ஆரோக்கியமான ஒரு திட்டு கொடுக்குறாரு. மார்த்தாளே, தேவையில்லாத காரியத்தை என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நான் ஒரு பரிசுத்தர், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் அந்த உலகத்தை படைத்தவர். ஆகவே என்னுடைய வேலையெல்லாம் பிதாவினுடைய பிரசங்கத்தை நான் கொடுப்பது தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது, பிதாவினுடைய கிரியைகளை செய்கிறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது. நீ இதில் இடைஞ்சல் பண்ணாத. ஆரோக்கியமான திட்ட கொடுத்தாரியா, அவன் சும்மா கண்ணா பண்ணாண்டி பேசலையா. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நம்முடைய சகோதரர்கள் தவறான வழியிலே போகின்ற பொழுது நாம் அவர்களை அவர்களை என்ன செய்யணும், கொட்டணும், தலையில் கொட்டணும், ஆரோக்கியமான வசனங்களை கொடுக்கணும், அவனை திருத்தணும். இங்கே பாருங்கள், பவுலடியார் ஒரு இடத்துல வர்றாரு, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 2. அப்பொழுது பிரதான ஆசாரியனாக அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்க நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, ஆரோக்கியமான திட்டு. பவுலடியார் உடனே எப்படி சொல்கிறாரு, இவனை அடிங்கள்னு சொல்கிறாரு. அந்த ஆள் சட்டத்தை மீறி நியாயப்பிரமாணம் அதை விசாரணை பண்ண வேண்டிய ஆள் சட்டத்தை மீறி சொல்லுகின்ற போது இவர் சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட சூரிய. அதான் ஆரோக்கியமான திட்டு. உங்களுடைய பிள்ளைகள் மற்ற வேலைக்காரர்கள் யாராகிலும் எந்த தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை மென்மையாக கடிந்து கொள்ள வேண்டும். சில பேர் தாட்டு போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, அது உள்ளத்தை காயப்படுத்தும். உள்ளத்தை காயப்படுத்துகிற பேச்சுகளை என்றைக்குமே பேசக்கூடாது. ஒரு இடத்துல மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்கிறார். பேதுருவை கடிந்து கொள்ளலை, பேதுருவுக்குள்ளாக இருக்கிற பிசாசை கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே. அப்போ இன்றைக்கு உங்களுடைய பெஞ்சாதி வீட்டில் அப்படியே சண்டை இருக்கும்போது பிசாசு ஏறிட்டு போலுக்க, இன்றைக்கி பிசாச மனசுக்குள்ளே ஏறிட்டு போலுக்கன்னு சொல்லுங்கள், அவங்க சிரிச்சிருவாங்க. ஏனென்றால் கோபமான வார்த்தைகள், கடினமான சூழ்நிலைகளை யார் உருவாக்குவது என்றால் இந்த பிசாசுடைய ராஜதந்திரமாக இருக்கிறது. சில வீடுகளை பாருங்கள், அவ்வளவு அமைதியாக இருப்பார். எனக்கு தெரிந்து ஞானசுந்தரனி ஒரு ஐயா இருக்கிறாரு, பொம்மலில் இருக்கிறாரு, அவ்வளவு அமைதியாக இருப்பார். ஒரு நாளில் நான் ரொம்ப நாளும் சும்மா அவரை சீண்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சீண்டி பார்த்துட்டு, என்னையா உங்களுக்கு என்னையா தெரியானே, தம்பி இதுதான் உங்களுக்கு லாஸ், சும்மா இருக்க மாட்டேன், நான் வேணுன்னு தான் சீனேன், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்லிட்டேன்னாரு. எனக்கு உடனே ஒரே சிரிப்பு, ஐயா உங்களை சீண்டி பார்த்தேன். அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாரு. சில பேருக்கு பாருங்கள் அந்த கோபங்கிறதே வராது, ஆனால் சில பேர் பாருங்கள் எதுக்கெடுத்தாலும் கோபம். அப்போ பாருங்கள், நீ உன்னுடைய அடுத்தவனுடைய வாய்மொழியினாலே நீதிமொழியில் சொல்கிறாரு, அடுத்தவனுடைய மனசை நீ என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தாதே. கொடூரமானவர்களுடைய வாய் அநேக பேரை என்ன செய்யுமா, கொலை செய்து போடும். ஆக அப்படி இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், இனிமையான நாவு இருக்க. இன்னொரு இடத்துல சாலமோன் சொல்லியிருக்காரு, இனிமையான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்க, நீ ஏன் கொடுமையான வார்த்தைகளை, கடுஞ்சொற்களை ஏன் பிரயோகம் பண்ணுகிறாய்? தேவையில்லாத ஒரு வார்த்தை அண்ணன் தம்பிக்குள்ளே எப்படி வந்துகிறது, வார்த்தையினாலே வந்து விடுகிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆரோக்கியமான திட்டுகளை கொடுங்க, ஆரோக்கியமான கண்டிதத்தை அவர்களுக்கு கொடுங்க. அதுக்கு மாறாக உன் சகோதரன் உன்னை விட்டு விலகக்கூடிய, உன்னை விட்டு தூரம் போகக்கூடிய வார்த்தைகளை நீ எந்த காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு என்ன செய்தால் அது இனிமையாக இருந்தது, மற்றவர்களை கவரக்கூடியதாக இருந்தது. அவருடைய லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாயிலிருந்து பிறந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக அவரை ஜனக்கூட்டம் அண்டிக் கொண்டே இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே உன்னுடைய சகோதரனை கடிந்து கொள், உன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொள். ஆனால் அன்பு செலுத்த வேண்டிய நேரத்திலே அன்பை செலுத்து. எப்பொழுது கடிந்து கொண்டே இருக்கக்கூடாது, எப்பொழுது அன்பு செலுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நீ அவனை பிரம்பை கையாளுவதனாலே அவனுக்கு அது நல்லது, அவனுடைய வாழ்க்கையை நீ கெடுத்து விடுறதுக்கு அடையாளம் அல்ல என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது. பிரம்பை கையாள வேண்டிய நேரத்தில் பிரம்பை கையாளு. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஆரோக்கியமான திட்டுகள், ஆரோக்கியமான பேச்சுகள்,
ஆரோக்கியமான அடிகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவையில்லாத வார்த்தைகள், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமையான சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாயை சரியாக உபயோகப்படுத்துவோமாக. இந்த நாவை சரியாக உபயோகப்படுத்துகின்ற பொழுது இது அநேகம் பேரை இக்கட்டிலிருந்து விலக்கி பாதுகாக்கும், அநேக நன்மைகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுப்பாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய நாவு ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, அதே நேரத்தில் அவர்கள் போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய, அவர்களை உணர வைக்கக்கூடிய அளவிலே நாங்கள் பேச எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் மரியாளுடைய வீட்டுக்கு சென்று இருந்த பொழுது அங்கே உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நடைபெற்றாலும் ஆண்டவரே, அதிலும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சத்தியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே, வழி தவறி போகிற ஆண்டவரே சகோதரர்கள் நாங்கள் காணுகின்ற பொழுது அன்போடு ஆண்டவரே அக்கறையோடு பேசி அவளை திருத்தி உம்முடைய நடத்த எங்களுக்கு பலன் தருவீராக, கிருபை தருவீராக. எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே தூசண வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க ஒவ்வொரு நாவையும் திருத்துவீராக. எல்லா நாவும் மகிமைப்படுத்துவதாக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.